Hello students, welcome to Maximum KMR channel. In the video, 11th standard max chapter 3 trigonometry example 3.16 கான solution பார்க்கலாம். If sin x is equal to 4 divided by 5 in first quadrant, cos y is equal to minus 12 divided by 13 in second quadrant. So sin x உடைய value first quadrantல இருக்கு, cos y உடைய value second quadrantல இருக்கு. அப்படி இருக்கப்ப sin x minus y உடைய value என்ன, cos x minus y உடைய value என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் sin x minus y ன்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபார்முலா வந்து எடுத்துட்டு வரணும், ரைட்டுங்களா? sin x minus y நமக்கு sin a minus b ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணணும். sin a minus b ன்றது என்ன? sin a cos b minus cos a sin b and cos x minus y ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க செகண்டா. ஸோ cos of x minus yக்கு cos a minus b ன்னு கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபார்முலாவை cos a minus b ஃபார்முலா வந்து cos a cos b plus sin a sin b. காஸ்க்கு cos cos sin sin வரும், சைனுக்கு sin a sin cos cos sin மாதிரி வரும். மைனஸ் வந்தால் மைனஸ் சைனில் காஸ்க்கு மைனஸ் வரும்போது ப்ளஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக ஒய் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். sin x minus y sin a minus bக்கு என்னென்னு பாருங்கள், sin a cos bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு sin x ஆகிடும், அப்புறம் cos y ஆகிடும், மைனஸ் cos a sin b. ஸோ cos x sin y, இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய், அவ்வளோதான் கன்சிடரேஷன். இப்போ இது மொத்தத்தில் இருந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு பாருங்கள். sin x வேணும், அதே மாதிரி sin y வேணும், cos xும் cos y 4 பார்ட்டுமே வேணும். sin x இதோடைய வேல்யூ அண்ட் sin y இதோடைய வேல்யூ. சிமிலர்லி ஃபார் cos x இதோடைய வேல்யூ அண்ட் cos y, இந்த 4 வேல்யூஸும் வேணும். இங்கே sin xக்கு 4/5 கொடுத்துருக்காங்க அண்ட் cos yக்கு minus 12 divided by 3 கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் திங்ஸ் என்னென்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம், sin yயை கண்டுபிடிக்கணும், cos yயை cos xை கண்டுபிடிக்கணும். sin x sin y cos x cos y ரெண்டும் வேறு வேறு ஆங்கிள்ஸ். எக்ஸுன்றது ஒரு ஆங்கிள், ஒய்ன்றது ஒரு ஆங்கிள். sin xும் cos xும் இருக்குது, sin yயும் cos yயும் இருக்குது. சைனும் காசும் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு பார்க்கணும். sin அண்ட் cos ரிலேட்டடாக நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். நமக்கு sin cos ரெண்டுத்துலையும் எக்ஸ் இருக்கிறத ஃபார்ம் பார்க்குறோம், ரெண்டுமே ஒரே தீட்டா. இங்கே ஒய், இங்கே ஒய், சைனும் காசும் இருக்குது, சைனும் காசு இருக்குது. இப்போ இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸுன்னு மாற்றிக்கலாம். sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸோடைய வேல்யூ 1, ரைட்டுங்களா? இப்போ நமக்கு sin எக்ஸோட வேல்யூ தெரியும், cos மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ cos எக்ஸை நம்ம ஃபைன் பண்ணலாம். இந்த cos எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் இந்த sin எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு போனால் என்ன ஆகும், sin ஸ்கொயர் எக்ஸாக மாறிடும். இப்போ நமக்கு cos எக்ஸ் மட்டும்தான் வேணும். cos எக்ஸ் மட்டும் வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடுச்சு. நவ் cos எக்ஸ் வேணும்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்னு கொடுக்கணும். sin எக்ஸோட வேல்யூ தெரியும். இந்த இடத்துல sin எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் sin எக்ஸ் cos எக்ஸ்க்கு வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் cos எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் 1 மைனஸ் sin எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். sin எக்ஸ்ன்றது என்ன, 4 டிவைடட் பை 5, இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் 1 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 25 ஆகும். 25ல் 16 மைனஸ் பண்ணணும். 25ல் 16 மைனஸ் பண்ணால் நமக்கு 9 ஆன்சர் வரும். ஸ்கொயர் ரூட்டில் 9 டிவைடட் பை 25. நவ் 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கணும், 25 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிவைடட் பை 5. 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 3, 25 எடுத்தால் நமக்கு 5 வந்துருச்சு. cos எக்ஸோடைய வேல்யூ 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. வந்திருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்கும், ஒரு வேல்யூ மைனஸில் இருக்கும். இந்த sin எக்ஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? sin எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5 இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எந்தெந்த வேல்யூஸ் எந்தெந்த சைன்ஸில் இருக்கும்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது நமக்கு காஸ் தீட்டான்றது, ஒய்ன்றது நமக்கு சைன் தீட்டா, ரைட்டுங்களா? ஒய்யை சைனாக கன்சிடர் பண்ணுவோம், எக்ஸை காசாக கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல கிராஃபில் எப்பவுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா வேல்யூஸும் எக்ஸுக்கு 1ன்னா ஒய்க்கு 1ன்னும் போது பாசிட்டிவில் இருக்கும். ஸோ ஆல் வேல்யூஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்கும்போது
y எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும், x வந்து நெகட்டிவில் இருக்கும். இந்த xன்றது -x, y தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம் இந்த பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில். -1, 2 அப்படின்னாங்கன்னா x ஆக்சிஸில் -1 பார்ப்போம், y ஆக்சிஸில் ப்ளஸ் பார்ப்போம். ஸோ x ஆக்சிஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். xன்றது என்ன? காஸ்ன்றது மைனஸில் இருக்கும், சைன்ன்றது ப்ளஸில் இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து y-யும் நெகட்டிவ், x-ம் நெகட்டிவ். அப்போனா என்னென்னா காஸ் சைன் ரெண்டுமே மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு இருக்கும். டேன் மட்டும்தான் இந்த இடத்துல ப்ளஸில் இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு சைன் வந்து மைனஸில் இருக்கும், காஸ் வந்து ப்ளஸில் இருக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். நமக்கு ரெண்டு குவாட்ரண்ட் இருக்குனால ரெண்டு குவாட்ரண்ட்டை நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. சைன் உடைய வேல்யூ 4/5, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு இருக்காங்க. சைன் இஸ் ஈக்குவல் டு 4/5 இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஆல் வேல்யூஸ், எல்லா வேல்யூஸும் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம சைன் வந்து 4/5 இருந்தால் காசுக்கு நமக்கு வேல்யூ +3/5 -3/5 கிடச்சிருக்கு. குவாட்ரண்ட் 1ல் எல்லாத்தோடைய வேல்யூவும் பாசிட்டிவ் தான். ஸோ காஸ் எக்ஸை நம்ம 3/5 தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன கேட்டுக்கிறோம்? காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/5ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. காஸ் ஆஃப் ஒய்யோடைய வேல்யூ -12/13. காஸ் ஒய்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. காஸ் ஒய் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸோடைய வேல்யூ மட்டும் நெகட்டிவாக இருக்கும், சைனோட வேல்யூ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். காஸ் ஒய் -12/13 இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்கும், ரைட்டுங்களா? காஸ் தீட்டா இன் நெகட்டிவ் அண்ட் சைன் தீட்டா ஆல்வேஸ் பாசிட்டிவ். சைன்ன்றது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற இந்த சைன் ஒய்யோட வேல்யூ ப்ளஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே சிமிலர்லி sin square x + cos square x உடைய வேல்யூ 1ன்னு போட்டோம். இப்போ நம்ம வந்து sin square yக்கு நம்ம என்ன வேல்யூன்னு ஃபைண்ட் பண்ணலாம். இவங்க cos x நம்ம ஆல்ரெடி 3/5 ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம sin y ஃபைண்ட் பண்ணணும். இப்போ sin yனா y ரிலேட்டடாகவே நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். sin square y + cos square y = 1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ரெண்டுத்தில் எந்த வேல்யூ தெரியும்னு பார்க்கணும். நமக்கு cos y உடைய வேல்யூ தான் -12/3ன்னு தெரியும். -12/3க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். sin square y மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். sin square y மட்டும் LHSல வச்சுக்கோங்க. இங்கே 1 மைனஸ் இந்த சைடில் 12/3 த ஹோல் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 12 ஸ்கொயர் பண்ணால் 144 / 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9 வருது. 13, இந்த 13ன்றது 169. 12/5ன்றதை காஸ் ஆஃப் ஒய்க்கு நம்ம வந்து 12/13 உடைய வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு. சைன் ஸ்கொயரோட வேல்யூ வேணும், மிச்சத்தை அந்த சைடு கொண்டு போகணும். இப்போ 169 - 144, 169ல் 144 மைனஸ் பண்ணுங்கள். 9 - 4ன்றது 5 ஆகிடும். 6 - 4ன்றது 2, 25. 25 / 169 தான் சைன் ஸ்கொயர் ஒய்யுடைய வேல்யூ. சைன் ஒய் மட்டும் வேணும் அப்படின்னா = +or - square root of 25 / 169. Now +or - 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 5. 169 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13. 5/13ன்றது சைன் ஒய்யோடைய வேல்யூ. ப்ளஸில் 1 மைனஸில் 1 இருக்குது. காஸ் ஒய்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்கும், சைனோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அதனால் சைனுக்கு +5/3 கன்சிடர் பண்ணுங்கள். +5/13. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? sin x - y. sin x - yக்கு sin x × cos y, cos x × sin yன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் sin x - yக்கு sin x × cos y. sin x உடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள். 4/5 × cos y. cos yக்கு -12/13 minus cos x. cos xக்கு என்ன? 3/5 and sin yக்கு நமக்கு 5/13 வந்து ஆன்சர். ஹியர் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு -48 / 5 3s are 15, ரிமைண்டர் 1, 5 1s are 5, 65ன்னு ஒரு ஆன்சர். ஸோ இங்கேயும் டினாமினேட்டர் 5 × 13 65 ஆகிடும். 3 5s are நமக்கு 15. -48 - 15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். -48 ஒரு -15. 8 + 5 13, ரிமைண்டர் 1, 63. -63 / 65 தான் sin x - y உடைய ஆன்சர். செகண்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க? cos of x - y
இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன? காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். காஸ் ஏ மைனஸ் பினா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இந்த இடத்துல காஸ் எக்ஸோடைய வேல்யூவை 3/5 சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் காஸ் ஒய், காஸ் ஆஃப் ஒய்யோடைய வேல்யூ -12/13 ப்ளஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ்க்கு 4/5 இன்ட்டு சைன் ஒய், சைன் ஒய்யோட வேல்யூ 5/13. 5 13 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 65 அண்ட் 12 இன்ட்டு 3ன்றது 36, ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ப்ளஸ் 5 4s are 20 டிவைடட் பை 5 இன்ட்டு 13 65. 20 36, ஒரு 20 ப்ளஸில் இருக்குது, 36 மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் 16 டிவைடட் பை 65. காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யோடைய வேல்யூ -16 டிவைடட் பை 65. தட்ஸ் இட்.